நீங்கள் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை எங்களுக்கு எதிராக தூண்டிவிடுகின்ற வரை அதனை அழிக்கக்கூடிய முயற்சியில் எந்த கட்டத்திற்கும் நாங்கள் போவோம் என்பதைப் போல இந்த பதிலடி தாக்குதல் இருந்திருக்கின்றது. மூவரும் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் இலக்கை மட்டுமே, அதுவும் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை மட்டுமே குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தி முடித்துள்ளோம். எங்களுடைய நோக்கம் பாகிஸ்தானோடு போர் புரிவதல்ல, போரை தூண்டுவதிலோ இதை பெரிதாக்குவதிலோ எங்களுக்கு விருப்பமில்லை. நாங்கள் இதை மட்டும்தான் செய்திருக்கின்றோம் என்று பாகிஸ்தானுக்கும் செய்தி சொல்லியிருக்கின்றார்கள், உலகத்துக்கும் செய்தி விடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் பிரதமரும் சொல்லியிருக்கின்றார், நான் எனது படைகளுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை அளிக்கின்றேன் என்று அவர் சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆக ஒரு முழு அளவிலான ஒரு போரை நோக்கி இரு நாடுகளும் சென்று கொண்டிருக்கின்றன. அதுதான் இப்பொழுது. அமைதி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. ஆனால் அமைதிக்கு ஒருபோதும் பாகிஸ்தான் முயன்றதும் இல்லை. இந்தியாவும் அமைதியை நோக்கிய பாதையில் நீண்ட தூரம் பயணித்ததும் இல்லை. வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பலியான 26 உயிர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவினுடைய இராணுவமும் விமானப்படையும் பாகிஸ்தானிலும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியிலும் இருந்த 9 முகாம்களை இந்தியாவினுடைய இராணுவமும் விமானப்படையும் துல்லியமாக குண்டுகளையும் ஏவுகணைகளையும் வீசி அழித்து ஒழித்திருக்கின்றார்கள். இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு முறை இந்தியாவால் கடுமையான ஒரு பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை எங்களுக்கு எதிராக தூண்டிவிடுகின்ற வரை அதனை அழிக்கக்கூடிய முயற்சியில் எந்த கட்டத்திற்கும் நாங்கள் போவோம் என்பதைப் போல இந்த பதிலடி தாக்குதல் இருந்திருக்கின்றது. நேற்று இரவு ஒரு 25 நிமிட நேரம் நடந்த இந்த தாக்குதல் மிக வலிமையாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக கருதப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்திய இராணுவத்தினுடைய ஒரு தளபதி ஒருவரும், இந்திய விமானப்படையினுடைய மற்றொரு இளம்நிலை விங் கமாண்டர் ஒருவரும் சேர்ந்து இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அவர்களோடு இந்தியாவினுடைய பாதுகாப்பு செயலர் அவரும் இருந்தார். மூவரும் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் இலக்கை மட்டுமே, அதுவும் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை மட்டுமே குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தி முடித்துள்ளோம். எங்களுடைய நோக்கம் பாகிஸ்தானோடு போர் புரிவதல்ல, போரை தூண்டுவதிலோ இதை பெரிதாக்குவதிலோ எங்களுக்கு விருப்பமில்லை. நாங்கள் இதை மட்டும்தான் செய்திருக்கின்றோம் என்று பாகிஸ்தானுக்கும் செய்தி சொல்லியிருக்கின்றார்கள், உலகத்துக்கும் செய்தி விடுத்திருக்கிறார்கள். இந்தியர்களாகிய நமக்கும் அவர்கள் செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இதற்கு மேல் பாகிஸ்தான் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு உலகெங்கிலும் பரவி இருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமரும் சொல்லியிருக்கின்றார், நான் எனது படைகளுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை அளிக்கின்றேன் என்று அவர் சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. எனவே பாகிஸ்தான் இராணுவம், பாகிஸ்தானுடைய முப்படைகளும் தயாராகும். இது நிச்சயமாக ஒரு போராக வெடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பதிலடி தாக்குதல் பாகிஸ்தான் செய்வதற்கு என்ன இருக்கின்றது என்கின்ற கேள்வி எழுகிறது. இங்கே ஒன்றும் பயங்கரவாத முகாம்கள் எல்லாம் எதுவும் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இராணுவ இலக்குகளை நோக்கி குறிவைத்து அவர்கள் ஏவுகணைகளையோ அல்லது விமானங்களை கொண்டு குண்டுவீச்சை நடத்தினாலோ அது நிச்சயமாக இந்தியாவிடமிருந்து இன்னும் கடுமையான ஒரு பதிலடிக்கு இட்டு செல்லும். ஏனென்றால் தயார் நிலையில்தான் இந்தியாவுடைய முப்படைகளும் இருக்கின்றன. குறிப்பாக கப்பற்படையும் அரபிக்கடலில் காத்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒன்று நடந்தால் அதற்கு எப்படிப்பட்ட பதிலை தருவது என்று அதுவும் தயாராக இருக்கின்றது. ஆக ஒரு முழு அளவிலான ஒரு போரை நோக்கி இரு நாடுகளும் சென்று கொண்டிருக்கின்றன. அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல். இதற்கு மேல் இது நடந்திருக்கக்கூடாது, அப்படி இருந்திருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு ஏதுமில்லை. அங்கே வந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க வேண்டிய கடமையை, பொறுப்பை இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு தவறிவிட்டிருந்தாலும் கூட நமது இராணுவத்தினருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பயங்கரவாதிகள் நடத்திய அந்த தாக்குதலுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள்.
இதை நேரடியாக புரிந்து கொண்டு பாகிஸ்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் நிரந்தரமான ஒரு அமைதியை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்நாட்டினுடைய பிரதமருடைய பேச்சு அவ்வாறு இல்லை. அந்த தாக்குதலே ஒரு இமேஜினரி டார்கெட்ஸ் என்று சொல்கின்றார். கற்பனையான தாக்குதல் தான் அது. ஆனால் இந்த தாக்குதலை நடத்தி 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம், ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கின்றோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே போலத்தான் ஏற்கனவே நடந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்போ கூட சொன்னாங்க. ஆனால் அது உண்மைதான் அப்படின்றது வந்துட்டு பல்வேறுபட்ட ஆதாரங்களின் மூலம் கொடுக்கப்பட்டது. இம்முறை அதை விட துல்லியமான ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 3 பயங்கரவாத இயக்கங்களை குறிவைத்து தாக்குதல் நடந்திருக்கின்றது. ஒன்று லஷ்கர்-இ தொய்பா, மற்றொன்று ஹிஸ்புல் முஜாஹிதீன், மூன்றாவதாக ஜெய்ஷ்-இ-முகமது. அந்த ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பினுடைய தலைவர் மௌலானா மசூத் ஆசார் அவர் தங்கியிருந்த வீடு இலக்காக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்த சிலர் எல்லாரும் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் அவர் தப்பித்து விட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இது முக்கியமான தாக்குதல். ஏனென்றால் அவர்தான் ஜெய்ஷ்-இ-முகமது பல தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர். அந்த ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பினுடைய பெயரையே அது பயங்கரவாத இயக்கம் என்று சர்வதேசத்தால் அது குறிப்பிடப்பட்ட பின்னர், அறிவிக்கப்பட்ட பின்னர், உத்தாவா என்கின்ற ஜமாத் உத்தாவா என்கின்ற பெயரில் அவர்கள் பெயரை மாற்றிக்கொண்டு நாங்கள் வந்துட்டு மதச்சேவை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் அதே அந்த பயங்கரவாத செயல்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவே அவருடைய அந்த இடத்தை, அதை வந்துட்டு வீடுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கேம்ப் தான், அதை குறிவைத்து இந்தியாவினுடைய படைகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. சரி, இதற்கு மேல் சீனா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இது அவசியமற்ற ஒரு நடவடிக்கை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எது அவசியமற்ற நடவடிக்கை? முதலில் அங்கே நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலை, பல்காமில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலை சீனா கண்டித்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்க கூடாது என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் பேச்சுவார்த்தையின் மூலம் தேர்வு கணங்கள் என்று ஏதோ இரு நாட்டு பிரச்சனைக்காக அந்த பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியதாக சீனா மறைத்து பேசியது என்பது நிச்சயமாக ராஜதந்திர ரீதியில் அது மிக மிக தவறானது. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்பது என்கின்ற முடிவை சீனா எடுத்திருப்பது இதிலிருந்து தெரிகிறது. அதனால் ஒன்றும் சீனா ஒன்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நம்ம மேலே போர் தொடுக்கெல்லாம் போகிறதில்ல, அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க, வேடிக்கை வேணால் பார்ப்பாங்க. அதுக்கு ஆண்டு காலமாக அதுதான் நடந்துட்டு வருது. அதனால் அது ஒன்றும் இல்லை. எனவே இது ஒரு நேரடியான இந்த மோதலில் என்ன ஏற்படும் என்றால் நிச்சயமாக இரு தரப்பிற்கும் இடையே கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் வேறு வழி இல்லை, இந்தியாவுக்கு வேறு வழி இல்லை. திருப்பி பதிலடி தாக்குதல் கொடுத்துத்தான் தீர வேண்டும். இது எவ்வளவு பெரிய போரானாலும் அதனை தவிர்க்க இயலாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் வரும்பொழுது அதையெல்லாம் உத்தேசித்து தான் எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ன்னு வந்துட்டு ஒரு சைரன் ஒன்று ஒடிச்சதுன்னா எல்லாரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் பல மாநிலங்களில் அதையெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குஜராத் வரைக்கும், ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து குஜராத் வரைக்கும், ராஜஸ்தான், ஹரியானா எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. பதுங்குக்குடி எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனவே இன்று இரவிலிருந்து அது தொடங்கலாம், அப்படிப்பட்ட ஒரு இது தொடங்கலாம். விளைவு என்ன ஆகும் என்று பார்க்க வேண்டும். இந்தியாவை போல ஒரு வளர்ந்த நாடும், பாகிஸ்தானை போன்று ஒரு மதவாத சற்றும் வளர்ச்சி வராத நாடும் இப்படியான ஒரு போரில் ஈடுபடுவது என்பது இரு நாட்டினுடைய பொருளாதாரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதிலிருந்து நாம் ஏராளமான பாடங்களை கற்க வேண்டும். ஏனென்றால் அமைதி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. ஆனால் அமைதிக்கு ஒருபோதும் பாகிஸ்தான் முயன்றதும் இல்லை. இந்தியாவும் அமைதியை நோக்கிய பாதையில் நீண்ட தூரம் பயணித்ததும் இல்லை. இதை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த போருக்கு பிறகாவது மெய்யான அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தங்களுக்கு இடையிலான பிரச்சனை, குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் புல்வாமா நடந்ததுக்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், யூரியன் நடந்ததுக்கு ஒரு பதிலடி தாக்குதல், அப்புறம் இதே மாதிரி மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு ஒரு தாக்குதல், இப்பொழுது பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு ஒரு பதிலடி தாக்குதல். இப்படி எத்தனை காலத்திற்கு செய்து கொண்டிருப்பது?
ஒரு வழியா போர் செஞ்சு முடிச்சிடலாங்க அப்படின்ற அந்த சங்கிகள் சொல்றதெல்லாம் நடக்காத காரியம். போர் வேணா நடக்கும். ஏற்கனவே 3 முறை போர் நடந்திருக்குது. அப்ப என்ன ஆச்சு? இழப்புகள் தான். பொருளாதார இழப்பு, உயிர் சேதம், இதுதான் ஏற்பட போகிறது. அதை தாண்டி வேற எதுவும் நடக்க போறதில்லை. நடந்த 3 போர்களிலுமே இந்தியா வாகை சூடியது. சந்தேகத்திற்கிடமில்லாமல் 90,000 பாகிஸ்தான் வீரர்களை வங்கதேசத்தில் சிறை எடுத்தது உட்பட, பாகிஸ்தானின் பாதி பகுதியை கைப்பற்றியது உட்பட எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஒன்றை செய்ய தவறிவிட்டார்கள். பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியை விட்டால் மட்டுமே நாங்கள் எங்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெளியேறுவோம், இந்திய ராணுவம் வெளியேறும் என்று சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை அன்றைக்கு 71 ஓரளவுக்கு தீர்ந்திருக்கும். ஆனால் அப்படி செய்யவில்லை இந்திரா காந்தி. சர்வதேசத்தினுடைய அழுத்தம் அப்பொழுதும் இருந்தது. எனவே ஒரு சரண்டரை ஏற்றுக்கொண்டு, தோல்வியை ஒப்புக்கொண்டு, வங்கதேசம் உருவானதோடு இந்தியாவுடைய வெற்றி நிலைநாட்டப்பட்டு அத்தோடு முடித்துக் கொள்ளப்பட்டு விட்டது. ஆனால் இப்பொழுது இந்த நோக்கில் தான் இந்தியாவுடைய அரசியல் தலைமை செயல்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பது நமது முப்படைகளுக்கும் தெரியும். நமது இராணுவத்திற்கும், விமானப்படைக்கும், கப்பற்படைக்கும் என்ன செய்ய வேண்டியது என்று தெரியும். அது ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் அவங்க பண்றாங்களோ பாகிஸ்தான் அதற்கேற்ற மாதிரி ஒரு பதிலடியை கொடுப்பாங்க. 2வது, படைபலம் மட்டும் அல்ல, இந்தியாவிற்கு ஆயுத பலமும் அபரிதமாக இருக்கின்றது. குறிப்பாக DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கி இருக்கக்கூடிய பல ஏவுகணைகள், குறிப்பாக விமானத்திலிருந்து தொடுக்கக்கூடிய அந்த அஸ்திரா போன்ற ஏவுகணைகள் எல்லாம் துல்லியமாக தாக்கக்கூடியவை. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு, மற்றபடி ரஃபால் இருக்கு, மிராஜ் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட மிக் இருக்குது, ரஷ்யா கிட்டே வாங்கின மிக் இருக்குது. இந்த போர் விமானங்களை எல்லாம் கொண்டு மிக சரியான தாக்குதலை தொடுக்கலாம். நமது கப்பற்படையும் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது. கப்பற்படை கப்பல்களை நெருங்கக்கூட முடியாத அளவிற்கு சமீபத்தில் ஒரு சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. நாம் கப்பல்களில் இருந்து தொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். எனவே ஆயுதத்தை பொறுத்தவரை, படைபலத்தை பொறுத்தவரை இந்தியாவிற்கு எந்த விதமான ஒரு பலவீனமும் அல்ல. நிச்சயமாக ஒரு சரியான பதிலடியை கொடுக்க முடியும். ஆனால் ஒரு 10 நாளோ 1 வாரமோ நடக்கக்கூடிய அந்த போருக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு தீவிரமான நேர்மையுடனான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி காஷ்மீர் உள்ளிட்ட சிக்கல்களுக்கு இறுதி தீர்வு காண வேண்டும். அதுதான் இரு நாடுகளினுடைய அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் உதவும் என்று கூறிக்கொண்டு என்ன நடக்கின்றது பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.